அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நில், கொஞ்சம் கவனி, செல். ஆண் குழந்தைகளே, பெண் குழந்தைகளே, உங்கள் பிஸியான நேரத்தில் ஒரு 5 நிமிடம் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒதுக்குங்கள் ப்ளீஸ். இப்போ சில பேர் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். எப்பவும் படிப்பு எழுத்து என்று மனசு சில நேரம் டென்ஷனாக இருக்கும். அப்போ ரிலாக்ஸுக்காக செல் எடுப்பீங்க. அது தவறில்லை, ஆனால் அதில் கண்ட்ரோல் இல்லாமல் பார்ப்பது தவறு. இப்போ நம்மளை யாராவது ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று கண்ட்ரோல் பண்ணினால் இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனால் செல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அது நமக்கு எஜமானனாகவும் நாம் அதற்கு அடிமையாகவும் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸ்கூல் காலேஜில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பெற்றோரிடம் சொல்லுங்கள். பெற்றோர் தான் முதலில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். மனசு கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் அம்மா மடியில் ஒரு 5 நிமிடம் படுங்க. மனதில் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள். பெற்றோர் உங்கள் மேல் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபப்படுகிறார்கள் என்றால் அந்த விஷயத்தால் நமக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் என யோசிங்க. பெற்றோரிடம் தயவு செய்து பேசாமல் இருக்காதீர்கள். இந்த உலகில் அவர்களை விட உங்கள் மேல் அக்கறை செலுத்துபவர் எவரும் இல்லை. அவர்களை வருத்தப்பட வைத்து நீங்கள் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதில் வையுங்கள். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகள் என்றால் அந்த படிப்பு முடித்து வெளியில் வரும்போது, அதாவது +2 முடித்து வெளியே வரும்போது, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் அத்தா உங்கள் தோளில் கையை போட்டு கம்பீரமாக, என் பிள்ளை பள்ளி படிப்பு முடிச்சாச்சு, இனிமேல் எந்த காலேஜ் சேர்க்கலாம் என யோசிச்சுக்கிட்டே வரணும். அதுவே நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், நீங்கள் காலேஜ் முடித்து வெளியே வரும்போது உங்கள் பெற்றோர்கள் என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணாம, எந்த கெட்ட பெயரும் வாங்காம ஒழுக்கமா படிச்சு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்று மன நிறைவோடு உங்க கையை பிடிச்சு கம்பீரமாக வரணும். இதை தவிர உங்ககிட்ட அவங்க எதையும் எதிர்பார்க்கலை. எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த இடத்துலையும் அவங்கள தலகுனிய வச்சிடாதீங்க. எந்த இடத்துலையும் அவங்கள குற்ற உணர்ச்சியோடு நிற்க வச்சிடாதீங்க. அவர்களின் கடைசி காலம் வரை அவர்களின் கண்ணில் உங்களை நினைத்து வருத்தத்தோடு ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்காக எவ்வளவோ செய்கிறாங்க. தங்களுடைய செலவை குறைச்சிக்கிட்டு தங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவங்க மேலே கோபப்படாதீங்க. அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க என மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அதையும் மனசு விட்டு பேசுங்க. பாசத்தை மனசில் வச்சு பூட்டாதீங்க, வெளிக்காட்டுங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்க அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையில் 3வது நபர் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குள் இடைவெளி இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் அவர்களுக்கு செல்லம் அல்ல, அவர்களும் உங்களுக்கு செல்லம்தான். அப்புறம் 5 நேர தொழுகைகளை கண்டிப்பாக தொழுங்கள். தினமும் குர்ஆன் குறைந்தது ஒரு 2 தாள் ஓதுங்க. உங்கள் மனசு பாரமாக இருந்தா, கஷ்டமாக இருந்தா உடனே ஒளி செய்து ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது குர்ஆனை எடுத்து அதில் உள்ள தர்ஜுமா, அதாவது அதோட அர்த்தத்தை பாருங்க. நிச்சயமா உங்க மனசை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை அதில் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளை, எதற்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்மை படைத்த அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நமக்கு ஆறுதலுக்கு குர்ஆன் இருக்கிறது. அது நம்மை நேர்வழிப்படுத்தும். அதிகமாக துவா செய்யுங்கள். தினமும் ஃபஜ்ர் துவாவில், யா அல்லாஹ், எனக்கு இறை அச்சமும் இறை நம்பிக்கையும் தந்து என்னை நேர்வழி காட்டுவாயாக என்று துவா செய்யுங்கள். பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை கிருபையோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று இந்த துவாவை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு 3 தடவை கேளுங்க. எப்பவும் ஜாலியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. எனக்காகவும் துவா செய்யுங்கள். உங்கள் எல்லாருக்காகவும் நானும் துவா செய்கிறேன்.
ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளனாவாய். ரப்பனா ஆஹிர் தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.